டைரக்டர் எஸ்.யு. அருண்குமாரோட வெட்டிங் இன்னைக்கு மதுரையில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் செம்ம கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. மேரேஜை தொடர்ந்து நேற்று நைட் பார்ட்டிக்கு கூட அரேஞ்ச் பண்ணாங்க. அதில் பல செலிபிரிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு நடந்த திருமணத்தில் ஆக்டர் சித்தார்த், விஜய் சேதுபதி, விக்ரம், எஸ்.டி. சூர்யா, விக்னேஷ் சிவன், துஷா விஜயன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் இந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்ட விஜய் சேதுபதி அண்ட் விக்ரம் ரெண்டு பேருமே பக்கத்து சீட்ல இருந்தப்பவும் சரி, நேருக்கு நேரா பார்த்துக்கிட்டப்பவும் சரி, ரெண்டு பேருமே ஒரு நாகரிகத்துக்காக கூட பேசவும் இல்லை, சிரிக்கவும் இல்லை. அதே போல ரெண்டு பேரும் பெரிய நண்பர்கள் இல்லை அப்படின்னாலும் நிச்சயமா இவங்களுக்குள்ளார எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே நேரம் ரெண்டு பேரும் எதிரிகளும் கிடையாது. ஆனா எதனால இந்த திருமணத்துல ரெண்டு பேருமே பேசிக்கொள்ளல அப்படிங்கறது ஆச்சரியமா தான் இருக்கு அப்படின்னு நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி காக்கா முட்டை பட டைரக்டரான மணிகண்டன் இயக்கத்துல விக்ரம், விஜய் சேதுபதி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமா அதை பத்தின அபிஷியல் அப்டேட் எதுவுமே வரவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நடிகருக்குள்ளார ஒத்து வரல அப்படின்னும் சம்பள பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் பேசப்பட்டுச்சு. கடைசியா அந்த படம் கைவிடப்பட்டிருந்த நிலையில ரொம்ப நாளுக்கு அப்புறமா விக்ரம், விஜய் சேதுபதி ரெண்டு பேரும் ஒரே திருமணத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ல ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்கிறதும் சிரிக்காம இருக்கிறதும் தான் இப்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. டைரக்டர் அருண்குமார் விஜய் சேதுபதியை வச்சு சிந்துபாத், பண்ணையாரும் பத்மினியும், சேதுபதி உள்ளிட்ட பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதே போல சித்தார்த்தை வச்சு சின்னா, சித்தா உள்ளிட்ட படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன வீரதீர சூரன் படமான விக்ரமோட படத்தை அருண்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த அடிப்படையில் தான் இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இந்த திருமணத்துல கலந்துகிட்டு இருக்காங்க.